வைபர் வாய்ஸ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து முக்கியமான, அதாவது இன்னைய தேதியில் நடக்கிற முக்கியமான சில விவாதங்களை பற்றி ஒரு வரியில் வந்து நமக்கு வந்து எளிமையான முறையில் எடுத்து உரைக்க நமது சேனலோட விரிவுரையாளர் அன்பு கவிஞர் திரு ராசத்தமிழன் அவர்கள் வந்திருக்காங்க. அண்ணே வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பலதரப்பட்ட செய்திகள் வந்து கரண்ட் அப்டேட் ஆகிட்டே இருக்கு. அதாவது என்ன அப்படின்னா, நேற்றும் இன்றும் எதிர்க்கட்சியான அதிமுக அணியினர் வந்து கருப்பு சட்டை அணிந்து வந்திருக்காங்க. ஸோ அதுலேருந்து தற்போது என்ன பார்த்தோம்னா, உச்சநீதிமன்றம் தீர்ப்பை வரவேற்று ஆளுங்கட்சியினர் வந்து சில பல அறிக்கைகள் விட்டுருக்காங்க. அதுவரை நம்ம பார்க்க தான் போகிறோம். வாங்க நம்மளோட அப்டேட்ஸ்குள்ளே போகலாம். அதாவது ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கருப்பு ஆடை சட்டை அணிந்து வந்திருக்காரு அதிமுக அவர்களை பார்த்து முதல்வர் அவர்கள் வந்து நல்ல வேலை காவி உடை அணியவில்லை அப்படின்னு சொல்லி ஒரு கிண்டலா பதில் சொல்லியிருக்காரு. இதுக்கு வந்து ஒரு விளக்கத்தை உங்க ஸ்டைல கொஞ்சம் மக்களுக்கு எடுத்து சொல்லுங்க. வர முதலமைச்சரும் கொஞ்சம் நகைச்சுவை கூட்டத்தை ஆரம்பிச்சிட்டார். ஒருவேளை அவர் அண்ணன் துரைமுருகனோட அந்த பாணியை பின்பற்றுறாரோன்னு தெரியல. இதுக்கு ஒரு பாட்டே இருக்குது. கண்டிப்பா. காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அதன் பொல்லாச்சிறகை விரித்தாடினார் போலுமே அப்படின்றது ஒண்ணு இருக்குது. கவிஞரே, சரி, நம்ம ஏற்கனவே ஒரு வரியில புரியுற மாதிரி மக்கள் சொல்லியிருக்கோம். நீங்க வாட்டுக்கு காண மயிலாட அப்படின்னு போயிட்டீங்கன்னா அது வாட்டுக்கு தேட ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு வரியில எளிய முறையில் நீங்க தெளிவாக இது மாதிரிலாம் சொன்னா தான் அவங்களுக்கு கொஞ்சம் புரியும். என்ன காரணம்னா, ஏற்கனவே பிரதமர் வந்தப்ப கருப்பு பலூன் விட்டாங்க. புரிஞ்சிருச்சு அவங்களுக்கு. அத மாதிரி இவங்க இப்ப கருப்பு சட்டை போட்டு வந்திருக்காங்க. விட்டா முதல்வர் ஸ்கேனர் கூட போடுவாரு, எல்லாத்தையும் பார்த்து கருப்பு சட்டையோட விட்டுட்டாரு. சிறப்பு நல்லா இருந்துச்சு. கூட்டுறவுத்துறையிலிருந்து அமைச்சர் அவர்கள் வந்து புதிய அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. அதில் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, சுமார் 1000 ஆட்டோக்கள், மின் ஆட்டோக்களை வந்து மகளிருக்கு கடன் உதவி வழங்கி கொடுக்க போவதோ தகவல் இருக்கு. அதை பத்தி நீங்க மக்கள்கிட்ட சொல்லுங்க. இதுவும் கருப்பு செய்திகள் மாதிரிதான் இருக்குது. கருப்பேன் குசும்புக்காரன். ஓ, புரியுது. இந்த 4 வருடத்துல புடுங்காத ஆணிய இனிமே எந்த காலத்துல புடுங்க போறாங்க? மக்கள் தலையில வரிப்பண சுமத்துறதே இவங்க பொழப்பா போச்சு. ஆமா, நீங்க சொல்றது ஒரு வகையில உண்மையும் கூட கவிஞரே. ஏன்னா கிட்டத்தட்ட வந்து 4 ஆண்டு காலம் முடிந்து தற்போது தேர்தலை நோக்கி வந்து இந்த மாதிரி அறிவிப்புகள் வெளியிடப்பட்டதான் நினைக்கிறேன். கவர்ச்சிகரமான அறிவிப்புகள் வரத்தான் செய்யும். மக்கள் பார்த்து தீர்மானம் பண்ணி ஓட்டை போட்டு ஜனநாயகத்தை நிலைநாட்டுறது உங்களோட கடமை. இது உங்க கையில தான் இருக்குது. நன்றி கவிஞர்களே. நம்ம அடுத்த இதுக்கு போவோம். அடுத்து என்னன்னா, ஒரு முக்கியமானது, அதாவது நேற்று வந்து உச்சநீதிமன்றம் வந்து ஒரு அருமையான தீர்ப்பை வந்து வழங்கியிருக்காங்க. அதாவது ஆளுநர் வந்து ஆளுநர் கண்ட்ரோல்ல இருந்த அந்த வேந்தர் பதவி வந்து இப்போது கேள்விப்பட்டேன். என்னன்னா 10 சட்ட மசோதாவை வந்து திருப்பி அனுப்பிச்சார் ஆளுநர். அதை வந்து அமல்படுத்தணும்னு சொல்லி இப்போ உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. அதன்படி பாத்தீங்கன்னா நம்ம முதல்வர் வந்து இப்போ வந்து வேந்தராரு. அதை பத்தி ஏதாவது ஒரு வழியில் எளிய முறையில் நீங்க சொல்லுங்க கேட்போம். இது ரொம்ப காமெடியா இருக்கு. மண்ணெண்ண வேப்பெண்ண விளக்கெண்ண அவர் எப்படி வந்தா எனக்கு என்ன? நான் சொல்லல, சரி மக்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க. மக்கள், ஆமா, பெல்டினா பெல்டி, சரியான குல்டி. கவிஞர் அவர்களே, அடுத்து மிகவும் முக்கியமான ஒன்று என்னன்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, நமது பிஜேபி மாநில தலைவர் அண்ணாமலை இருக்கிறவர்கள் தான் ஐபிஎஸ். ஆமா, முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி. அவர் வந்து மாற்றம் செய்யப்பட போவதாக சில செய்திகள் வருது. அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவரை வந்து தமிழக கவர்னர் மாற்ற போறதா இன்னொரு செய்தி வருது. இது எது உண்மை போயின்னு இன்னும் தெரியல. அதை பத்தி நீங்க உங்க ஸ்டைல மக்களுக்கு எடுத்து சொல்லுங்க. அது வதந்தியோ வாந்தியோ அது பிரச்சனை இல்லை எல்லாத்துக்கும். ஆனா தமிழகத்தில் உள்ள சில அமைச்சர்களுக்கு வயிற்றுப்போக்கு ஏற்படாமல் இருந்தால் சரிதான். ஆக நேற்று கூட அந்த ரைடுல வயிற்றுப்போக்கு ஏற்பட்டிருக்கிற அமைச்சிருக்கு. அதை சொல்றீங்களா? இல்ல, அது பின்னாடி அடுத்த செய்தி. அடுத்து மிகவும் முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கவிஞர் அமலாக்கத்துறை வாகனத்துல வந்து முகத்தை மறைச்சுக்கிட்டு பயணிச்சாரு கேன் சகோதரர் அப்படின்னு ஒரு வீடியோ வந்து வைரலா பரவிட்டு இருக்கு. அதை பத்தி ஏதாவது சொல்லுங்க. அம்பி, நோக்கு தெரியுமோ தெரியாதோ? எனக்கு செய்திதான் தெரியும், மொத்தம் தெரியாது எனக்கு. நான் சொல்றேன் தம்பி, சொல்லுங்க. முழுக்க நனைஞ்சவனுக்கு முக்காடி எதுக்கு? அது மட்டும் இல்லடா தம்பி, நல்லா சொல்லணும்னு வச்சுக்கோ. சாக்கடையில விழுந்தவன் சந்தனம் பூசின கதையா இருக்குது இவங்க கதை. சாக்கடை நாருமே
சந்தன வாட அடிக்காதுல்ல. ஓகே, அருமை. நமக்கு தெரிஞ்சா சரி. அடுத்து மிக முக்கியமானது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னானே, நம்ம சைதை துரைசாமி அண்ணன் இருக்கார் பார்த்தீங்களா, அதிமுகவோட முன்னாள் நமது எம்ஜிஆர் தலைவரோட நெருங்கிய நண்பரும் கூட. அவர் வந்து கட்சி வந்து இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு கவலைப்பட்டு சில வார்த்தைகளை வந்து மீடியா முன்னாடி அவர் சொல்லிக்கிட்டு வர்றாரு. சாரி, அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா வந்து, வரும் தேர்தலில் வந்து அதிமுக வந்து பிஜேபியோட ஏன் கூட்டணி வைக்க வேண்டும் அப்படின்ற காரணத்தை எடுத்து சொல்லியிருக்காரு சைதை துரைசாமி. அவரோட அதாவது கடந்த ஆண்டு 4 வருடம் ஆட்சியில் இருந்தாங்க. இப்போ அதில் பாதாளத்துக்கு பல தொழிலை சந்திச்சு வந்துட்டாங்க அந்த பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவரோட தலைமையில. ஸோ இப்போதான் வந்து அவருக்கு ஏதோ அந்த ஒரு அரிய ஒரு சிந்தனை வந்திருக்கும் போல. ஸோ அதை பத்தி நீங்க சொல்லுங்க, தொண்டர்களுக்கு சொல்லுங்க. இதுக்கு ஒரு புது மொழி தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. புது மொழியா? வில்லங்கமான மொழியா இருக்குமே. அது நீங்க கொஞ்சம் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். நான் காலை பிடின்றேன். அள்ளி முடிஞ்சாலாம் கொண்ட, அவுத்து போட்டு நின்னாலாம் பிட. நோ 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 சென்சார், நாட் வேர்ட்ஸ் நோ. எப்பா இது சுத்த தமிழ்ப்பா. சுத்த தமிழ். ஓகே, நல்லா இருக்கு. மாற்றிருக்கோம். திஸ் டாபிக் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கவிஞர் சார், ஒரு முக்கியமான டாபிக் கூட. அதாவது வந்து என்னன்னா, வகுப்பு வாரிய சட்டம் நிறைவேற்றப்பட்டுருச்சு இல்லையா, அதை எதிர்த்து ஆர் ராசா, நீலகிரி மக்களவை உறுப்பினர் ஆர் ராசா அண்ணன் அவர்கள் வந்து வழக்கு தொடர்வோம் அப்படின்னு ஒரு கருத்தை வெளியிட்டு இருக்காரு. ஸோ அதை பத்தி நீங்க உங்க ஸ்டைல எடுத்து சொல்லுங்க, கேட்போம். இதை பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஜி என்ன ஜி? 5G, ஆமா ஜி. 4G, ஜிஜி, 3G, ஜி கடைசியா 2G. ஓஹோ, 2G. சரி சரி சரிங்க ஜி. அந்த கேஸவே முடிக்கிறதுக்கு வேலை இல்லையா? புரியுது. இவர் புதுசா ஒரு கேஸ போடுறாரா? இதுக்கு வந்து ஒரு விளக்கமா சொல்லணும் அப்படின்னா, சொல்லுங்க ஜி. வீட்டுக்குள்ள விளக்கமாறு இல்லையா, சரிங்க ஜி. வெளியில பிரஷ் எடுத்துட்டு போனாராம். அந்த கதையா இருக்குது. புரியுது ஜி. உள்ள சுத்தம் பண்ண வெளியில இருக்கவரை போய் குறை சொன்ன கதை தான் இது. அதாவது ஜி, கவிஞர் ஜி என்ன போடுறேன் ஜி, 2G வழக்கு ஜி இன்னும் பெண்டிங்ல இருக்கு ஜி, அது முதல்ல பாருங்க ஜி. அதானே ஜி? அதே ஜி. ஓகே ஜி, அப்படிதான் ஜி. அடுத்து நம்ம மூத்த கழக ஒரு மிகவும் ஒரு வயது முதிர்ந்த ஒரு உறுப்பினர், அதாவது மிகவும் பழமையான ஆளும் கூட சொல்லலாம். அண்ணன் அவர்கள் வந்து திமுகவோட முக்கிய பொறுப்புல இருக்க RS பாரதி அண்ணன் அவர்கள் வந்து அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நேற்று ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்துச்சு இல்லையா, அதை வரவேற்று அந்த தீர்ப்பு எதிரொலியால நம்ம தமிழக ஆளுநர் RN ரவி சார் அவர்களை வந்து ராஜினாமா செய்ய வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு பத்தி நீங்க விரிவா சொல்லணும். இவரை நீங்க பாரதின்னு சொல்றது போல பாதின்னு சொல்லலாம். அரே ஓரங்கா சீரங்கா கொப்பர தேங்கா, அட பாருங்க நார்த்தங்கா முத்துன மாங்கா. இவர் RSக்கு அறிவுரை சொல்றாரா? ஆள கொடுமை. சூப்பர் ஜி. இன்னைக்கு டாபிக் இதோட முடிஞ்சு. நம்ம நேயர்கள் விரும்புவாங்கன்னு நினைக்கிறோம். தயவு செஞ்சு எங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும். ஸோ முழுக்க இந்த நம்மளோட நோக்கம் என்னன்னா, மக்களை மகிழ்விப்பது மட்டும்தானே தவிர யாரையும் புண்படுத்துற எண்ணம் எங்களுக்கு கிடையவே கிடையாது. சப்போஸ் அப்படி நீங்க புண்படுத்துற வருந்துற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா எங்கள் சேனல் சார்பாக நாங்கள் மிகவும் வருத்தத்தை தெரிவிச்சுக்கலாம். வேற ஒன்றும் பண்ண முடியாது. எங்களோட பணிகள் நிறுவனம் தொடரும். கவிஞர் அவர்கள் இதுக்காகவே வந்து எங்களுக்கு அரும்பாடுபட்டு இருக்காரு. அதனால வந்து தொடர்வோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.